வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா அவர்கள், குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவர். குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள், அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து பதிலளிக்க இருக்காங்க. நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் என்பது என்னன்னு எல்லாருக்கும் கிளியரா தெரியும் டாக்டர். குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள், இன்ஃபர்டிலிட்டி யாருக்கெல்லாம் பொதுவா அதிகமா வரும், என்ன காரணங்களால வருது, காசஸ் என்ன இருக்கு டாக்டர்? குழந்தையின்மை அப்படின்றது பெண்கள்னாலையும் ஒரு பங்கு இருக்கு, ஆண்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. இப்போ நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 60%, ஆண்களுக்கு 40%. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்ப ஆண்கள்னால தான் 60%, பெண்கள்னால 40%. அண்ட் நிறைய வீட்டுல வந்து ஆண்களுக்கு அதுல பகுதியே இல்லை, அதெல்லாம் இப்ப வந்து பொய்மை ஆயிடுச்சு. இப்போ பெண்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், அதாவது பிரெயின்ல இருந்து வர ஹார்மோன்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, தைராய்டு ஹார்மோன்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குழந்தையின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து கர்ப்பப்பையில கட்டி, ஃபைப்ராய்ட், அடினோமயோசிஸ்ன்றது சிறு சிறு ரத்த கட்டி, இதுவும் ஒரு காரணம். இந்த ஃபைப்ராய்ட்ஸ்ன்றது ஒன்னா இருக்கலாம், நிறையாவும் இருக்கலாம். குழந்தை வளர்ற இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து முக்கியமா வந்து குழந்தையின்மைக்கு காரணமாயிடுது. அடுத்தது நீங்க முட்டைப்பையை பாத்தீங்கன்னா சிறு சிறு நீர்க்கட்டி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி. நம்ம குழந்தையின்மை இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா 25% பெண்களுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும். இதை தவிர பெரிய நீர்க்கட்டி, ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கலாம். அண்ட் இது தவிர ரத்த கட்டி, இது பேர் வந்து சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ். குழந்தையின்மை இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா 30% இந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா சர்டன் ஏரியாஸ், இப்போ கேரளா, அசாம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல நிறையவே இந்த சாக்லேட் சிஸ்ட் பாக்குறோம். அண்ட் இது முக்கியமா வந்து முட்டையை பாதிக்கும், முட்டையுடைய குவாலிட்டியை பாதிக்கும், டியூபோடைய மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் பேபியோடைய குவாலிட்டி அண்ட் லைனிங் வந்து அந்த குழந்தையை அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிருது. இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள், சோ ஆண்களுக்கு வந்து விந்து கவுண்ட் கம்மியா இருக்கலாம், அசைவுத்தன்மை கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரக்சர், அதாவது விந்துக்கு வந்து தலை, பாடி, வால் இந்த மாதிரி பகுதிகள் இருக்கு. இதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குழந்தையின்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசும்போது சொன்னீங்க பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, சாக்லேட் சிஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பிஃபோர் மேரேஜ் பெண்களுக்கு வந்து இப்ப பிசிஓடி பிரச்சனை இருக்கும்போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, குழந்தை தாயாக வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? அவங்களுக்கு தாயாகிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த நீர்க்கட்டி அப்படின்றது நமக்கு மாசம் மாசம் வந்து ஒரு 14வது நாள் பீரியட்ஸ் வந்து 14வது நாள் முட்டை வெளியாகுது. சோ இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த 14வது நாள் முட்டை வெளியாகுது நடக்காம ரொம்ப லேட்டா வெளியாகுது. அந்த முட்டை வெளியாகி 14 நாள் கழிச்சு தான் பீரியட் வரும். அதனால பீரியட் வரதும் டிலே ஆயிடுது. சோ இது வந்து வயசுக்கு வந்த உடனேயே இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி தெரியலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து ஸ்கேன்ல பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது எப்பவுமே பாலிசிஸ்டிக்கா தான் இருக்கும். சில சமயங்கள்ல உங்களுக்கு ஸ்கேன்ல தெரியும், சில சமயம் வந்து அது கொஞ்சம் கம்மியா தெரியலாம். பட் சிவியர் பாலிசிஸ்டிக் ஓவரி எப்பவுமே ஸ்கேன்ல எந்த வயசுலயுமே தெரியும். அண்ட் இது குழந்தையின்மைக்கு எந்த அளவுக்கு காரணம் அப்படின்னா அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி 25% வந்து இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு காரணம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஈரோட்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மகேந்திரன். வணக்கங்க. சொல்லுங்க மகேந்திரன், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. நான் இதுவரையும் குழந்தை இல்ல. ஓகே, இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? ஒன்னும் ட்ரீட்மெண்ட் இதுவரையும் எடுக்கல, இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க. ஓகே, என்னென்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? உங்க டாக்டர் என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க? எனக்கு வந்து இப்ப அணு குறைவு அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே, உங்க வயசுக்கு எல்லாம் சரியா இருக்கா? வயசுக்கு வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ஆனா அவளுக்கு வந்து பிறப்புல வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லைங்க, அதனால எதுவும் ப்ராப்ளம்? அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்ப்பப்பை எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? அதுல வந்து டியூப் வந்து அடைப்பு இருக்கா, அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துட்டீங்களா? இன்னும் ஒன்னும் பார்க்கலாம் மேடம். ஓகே, நீங்க லேடிஸ்க்கு வந்து ரத்த டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை முட்டைப்பை சரியா இருக்கான்னு பாக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து குழந்தை வளர்ற இடம் சரியா இருக்கா, கர்ப்பப்பை உள்ள டியூப் வந்து ஓப்பனா இருக்கா அப்படின்றத பாக்கணும். இந்த டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லா முடிச்சீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்க சொன்னீங்க உங்களுக்கு கொஞ்சம்
ஸ்பெர்ம்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கோசரம் நீங்க மாத்திரை சாப்பிடலாம். அது 2 மாசம் கழிச்சு ஸ்பெர்ம் செக் பண்ணி அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா பாருங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 50% பேருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும், பாதி பேருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அந்த இம்ப்ரூவ் ஆகாதது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் சீக்கிரம். ஏன்னா இப்பவே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸா எடுங்க. டாக்டர்கிட்ட போய் முழு டெஸ்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 2 மாசம் முடிச்சிட்ட உடனே ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மாசம் அதுலயும் வரல அப்படின்னா நீங்க வந்து அடுத்த ஸ்டெப், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி முறைக்கும் போக வேண்டியிருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நாமக்கல்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுந்தர். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சுந்தர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சுந்தர், சொல்லுங்க. மேரேஜ் 2 வருஷம் ஆகுங்க மேடம். பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில பத்தி சாப்பிட்டு சிஸ்ட் சொல்லி லேப்டாஸ்கோபி பண்ணோம். ஓகேங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் டேப்லெட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கன்சீவ் ஆகல. ஓகே. இந்த ஆபரேஷன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 இயர் ஆயிடுச்சுங்க மேம். 1 இயர் ஆயிடுச்சு. நீங்க டாக்டர்கிட்ட ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை வளர்ச்சி இருக்கா இல்லையான்றத பார்த்து, அந்த முட்டை வந்து மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை வெளியாறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த முட்டை வெளியாற சமயம் உங்களை சேர சொல்லுவாங்க. உங்க ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டா இருக்கா? நார்மலா இருக்கு. சோ இந்த டெக்னிக்லயும் உங்களுக்கு நிக்கல அப்படின்னா அடுத்தது அந்த இதே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு உங்க விந்து எடுத்து கர்ப்பப்பை உள்ள வைக்கிறது, அதாவது IUI அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது நல்லது. இது வந்து ஒரு 5-6 தரம் செஞ்சு அப்படியும் சரியா இல்லைன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஆனா முக்கியமா வந்து சாக்லேட் சிஸ்ட் எல்லாம் எடுத்துட்ட உடனே கரெக்டா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க பண்ணீங்கன்னா IUI பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு நிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட்டை விடாம நீங்க எடுக்கணும். ஏன்னா சாக்லேட் சிஸ்ட்ன்றது பீரியட் பிளட் கலெக்ட் ஆகுது. சோ நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த திருப்பி சாக்லேட் சிஸ்ட் ஃபார்ம் ஆகி திருப்பி லேப்ரோஸ்கோபி பண்ற மாதிரி வந்துடக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டை விடாம கண்டினியூஸா எடுங்க. மேலும் பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் லதா. ஹலோ வணக்கம். சொல்லுங்க லதா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. டாக்டர் வந்து சின்ன பொண்ணுதான், இன்னும் கல்யாணம் ஆகல. ஓகே. வயசு என்ன? ஆனா பீரியட்ஸ் வந்து எப்பவும் ரெகுலரா இல்ல. வயசு என்னங்க? அது வயசு 20 ஆச்சுங்க. 20. ஓகே. பட் அவங்க 16 இயர்ஸ் இருக்கும்போது இருந்தே இந்த மாதிரி பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்கு. ஓகே. என்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இன்னும் டெஸ்ட் பண்ணல. பட் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ஒரு வாட்டி கொடுத்தாங்க, பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது, இந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த மாதிரி. ஓகே. ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் ஸ்கேன் எல்லாம் பண்ணல. ஓகே. நம்ம பீரியட்ஸ் எதனால இரெகுலரா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஸ்கேன். அண்ட் இந்த ஸ்கேன்ல வந்து முட்டைப்பையில நீர் கட்டி இருக்கா, முட்டை வளர்ச்சி சரியா இருக்கா, இதெல்லாம் தெரியும். அடுத்தது வந்து நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். பிகாஸ் ஒரு பீரியட் ரெகுலரா வரதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் கரெக்டா இருக்கணும் அண்ட் கர்ப்பப்பை முட்டைப்பை கரெக்டா, முட்டைப்பையில நீர் கட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. சோ இது ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியும். ஹார்மோன்ஸ் வந்து கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. டேப்லெட்ஸ் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. முட்டைப்பையில நீர் கட்டி இருக்குன்னா அதுக்கு வந்து இப்போதைக்கு அவங்க கல்யாணம் ஆகாததுனால நார்மலா ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து மாசம் மாசம் பீரியட வரவழைச்சிடணும். ஒரு 6 மந்த்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்து தானா வந்து ரெகுலரா வருதான்னு பார்க்கணும். அப்படியும் வரல அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் கல்யாணம் ஆறப்போ உங்களுக்கு வந்து அந்த உங்க டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஃபர்தர் அட்வைஸ் வாங்கிக்கோங்க. மேலும் பேசலாமா? அடுத்ததாக கடலூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. மேம் என் பேர் ஜெயந்தி. நான் வந்து கல்லூர்ல இருந்து கால் பண்ணேன். ஆக்சுவலா நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்ஃபர்டிலிட்டி கன்செப்ஷனுக்காக தான் கேக்குறேன். ஓகேமா. எனக்கு வந்து என்னன்னா ஆரம்பத்துல டெஸ்ட் பண்ணச்சு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு லேப்ரோஸ்கோபி பண்ணிட்டாங்க. ஓகேமா. அந்த லேப்ரோஸ்கோபி பண்ணச்சே வந்து லெஃப்ட் சைடு வந்து பிளாக் பெட்டண்டா இருக்கு, ரைட் சைடு பிளாக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் HSG பண்ணாங்க. ஓகேமா. போத் டியூப் வந்து நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சோ HSG-ல 2 டியூபும் ஓபன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டியூபும் நார்மலா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஏற்கனவே வந்து 4 டைம்ஸ் IUI பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ரைட். 4 டைம்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே. உங்க ஹஸ்பண்டுக்கு கவுண்ட் நல்லா இருக்காமா? இல்ல மேம், என் ஹஸ்பண்ட்க்குலாம் இது ப்ராப்ளம் இல்ல, நார்மலா இருக்கு அவருக்கு. ஓகே ஓகே. சோ நீங்க ஆக்சுவலா என்னன்னா இப்ப பண்ணிருக்காங்க மேம், ரீசெண்டா இப்ப பண்ணிருக்காங்க.
ஆக்சுவலா ஐயுஐ பண்ணாங்க, மறுபடியும் ஐயுஐ பண்ணிட்டு எனக்கு ஏஎம்ஹெச் பார்த்தாங்க. ஏஎம்ஹெச் வந்து 2.34 சாட்டிஸ்பாக்டரி லெவல்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப வந்து நீங்க 4 வாட்டி ஐயுஐ பண்ணிட்டீங்க. ஐயுஐ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால 5th டைம் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த வாட்டி பாருங்கம்மா. இந்த வாட்டி ஓகே ஆச்சுன்னா சரி. சப்போஸ் உங்களுக்கு பிரெக்னன்சி வரல அப்படின்னா நீங்க வந்து தரோவா திரும்பி ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. மெடிசன் டாக்டர்ஸ் வந்து மெடிசனை யூஸ்வலி மாத்தி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படியே உங்களுக்கு 6th டைமும் வரல அப்படின்னா நேரா வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு போறது தான் நல்லது. ஏன்னா இது எல்லாமே நல்லா இருக்கு, எக் ரிலீஸ் நல்லா இருக்கு, யூட்ரஸ் லைனிங் நல்லா இருக்கு, எக் கரெக்டா ரிலீஸ் ஆகுது, ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கு, ப்ரொசீஜர் பண்றப்போ வந்து எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இல்லை அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற கேட்டகரிக்கு போயிருது. அண்ட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. ஏன்னா முட்டையோடைய ஓடு திக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெர்மோடைய பெனிட்ரேட்டிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டெஸ்ட் கிடையாது. அதனால 6 வாட்டி ஐயுஐ வந்து எந்த காரணமும் இல்லாம ஃபெயில் ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப், அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரிப்பிரியா. ஹலோ மேம், கிட்ட பேச முடியுமா? பேசலாம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு அப்போ வந்து 8 மந்த்ஸ்ல வந்து ஹெவி பிபியா இருந்தது எனக்கு. ஓகே. அம்மா சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. இப்ப நான் வந்து கன்சீவ் ஆகி இப்ப எனக்கு ஃபெப்ல வந்து எனக்கு 2வது குழந்தை பிறந்தது. ஓகே. ஆனா எனக்கு 7th மந்த்லயே ரொம்ப பிபி அதிகமாகி எனக்கு வந்து அபோட் நார்மல் டெலிவரி மாதிரி பண்ணி குழந்தை வயிற்றுலயே இறந்துடுச்சு. இப்ப வந்து நெக்ஸ்ட் டைம் நான் கன்சீவ் ஆனா எனக்கு பிபி அது மாதிரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல எப்படி? 2 வாட்டியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால அடுத்த வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரெக்னன்சி வரத்துக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு பிபி வந்துச்சு, சில ஆன்டிபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அது வந்து ஏதாவது இருக்கா உங்களுக்கு, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. பிபி வந்து இந்த பிரெக்னன்சி அப்ப மாத்திரம் பிபி இருக்கா, இல்ல அது தொடர்ந்து பிரெக்னன்சி முடிச்சிட்டு அப்ப மட்டும்தான் பிபி அதிகமாகுது, அப்புறமா டெலிவரி ஆகி 1 வீக்ல நார்மல் ஆயிடுச்சு? ஓகே, அப்படின்னா இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் மருந்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா. அது டெஸ்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஓகே, நெகட்டிவா இருக்குன்னா ஃப்ரம் பிகினிங் ஆஃப் பிரெக்னன்சில இருந்தே கொஞ்சம் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அண்ட் மத்தவங்களை வந்து செக்அப்க்கு வந்து ஒன்ஸ் அ மந்த் வர சொன்னா நீங்க வந்து ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அ வீக் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு வந்து பிபி டேப்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த டைம்லயுமே ஹை பிபி இல்லாம அந்த பிபியை கண்ட்ரோல் வச்சுட்டே இருக்கணும். 3 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, அதை மாத்தி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து பிபியை கண்ட்ரோல் வச்சுட்டீங்கன்னா ஒரு 32-34 வீக்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து டெலிவரி பார்த்துடலாம். பட் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வயிற்றுல இறந்துடக்கூடாது. ஸோ அதை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். அண்ட் ஒரு 28 வீக்ஸ் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அட்மிட் பண்ணி பிபி வந்து கொஞ்சம் நல்லா மானிட்டர் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீக்லி நீங்க வந்து விசிட் பண்ணலாம் டாக்டரை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கவனமா பார்த்தோம்னா டெலிவரி நல்லபடியா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். மேடம் சொல்லுங்க சுரேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சுரேஷ். கல்யாணம் ஆகி 1.25 வருஷம் ஆகுது. ஓகே. அந்த ஒய்ஃபோட அந்த மாதிரி டச் வச்சுக்கிட்டா எனக்கு எரிச்சலா இருக்கு மேடம். எரிச்சல். ஓகே, இதுல என்ன ப்ராப்ளம்னா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்க ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்றத பார்த்து அது ஈஸியா ட்ரீட் பண்ணலாம். மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஆனா டெஃபினட்டா ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, அது குழந்தையின்மைக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். அதனால நீங்க போய் டாக்டர்கிட்ட மெடிசன் வாங்கிக்கோங்க. மெடிசன் தான், வேற ஒன்றும் மேஜரா ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் மெடிசன்ஸ். மேலும் பேசலாம் டாக்டர். மதுரையில இருந்து அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் சதீஷ். வணக்கம் மேடம், டாக்டர் கொஞ்சம் பேசணும். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 4 மாசம் ஆகுதுங்க. ஓகேங்க. இன்னும் கன்சீவ் ஆகல. அவங்க வந்து டேட் ஒரு 15 நாள் வரைக்கும் தள்ளி போகுது மாசம். ஓகே, சரி. டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிளட் எல்லாம் செக்அப் பண்ணாங்க, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சரிங்க. எனக்கு வந்து நார்மலா தான் இருக்கு. ஓகே, இப்ப வந்து பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா மெயினா வந்து முட்டை வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்றது அர்த்தம்.
நார்மலா லேடிஸ்க்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 14-15 நாள் கழிச்சு முட்டை வெளியாகும். அண்ட் அதுல இருந்து ஒரு 14-15 நாள் கழிச்சு பீரியட் வரும். ஸோ இந்த முட்டை வளர்ச்சி, முட்டை வெளியாறது லேட் ஆச்சுன்னா பீரியடும் லேட் ஆகும். ஸோ இது எதுக்கு லேட் ஆகுதுன்னா முட்டைப்பையில நீர் கட்டி இருக்கலாம், இல்லைன்னா ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த பிளட் டெஸ்ட், ஸ்கேனு இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பாருங்க. எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்மளா டேப்லெட்ஸ் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை வளர்ச்சியை கரெக்ட் பேஸ்ல, அதாவது முட்டை வளர்ச்சி நடந்து உங்களுக்கு 14-15 நாள் கழிச்சு முட்டை வெளியாற மாதிரி டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை போட்டு நீங்க வந்து அந்த முட்டை வெளியாச்சுன்னா அந்த டைம்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா குழந்தை வரதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இந்த சிகிச்சையை உங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. மேம், பெண்களுக்கு பொதுவாக வந்து முட்டைப்பையில கட்டி அண்ட் கர்ப்பப்பையில கட்டி ஏற்பட்டா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் தரீங்க? ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு குழந்தை பேர முடியுமா டாக்டர்? அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுத்தோம்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நல்ல குழந்தை நிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு மெயினா வந்து நம்ம இப்போ முட்டைப்பையில நீர் கட்டின்னு சொன்னீங்க, அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் கூட கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸும் கொடுத்து முட்டை வெளியாறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இதுல வெளி ஆகல, இல்ல ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்கு, உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா லாப்ரோஸ்கோபி பண்ணலாம். அடுத்தது வந்து கர்ப்பப்பையில இருக்கிற கட்டி, இது பேரு வந்து ஃபைப்ராய்டு. ஸோ ஃபைப்ராய்டுன்றது ஒரு ஃபைப்ராய்டு இருக்கலாம், 2 சென்டிமீட்டர்ல இருந்து 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃபைப்ராய்டு இருக்கலாம். அண்ட் ஒரு ஃபைப்ராய்டு இல்லைன்னா 10 ஃபைப்ராய்டு 20 ஃபைப்ராய்டு கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து லாப்ரோஸ்கோபி. போத் முட்டைப்பையில நீர் கட்டி, ஃபைப்ராய்டு, இது ரெண்டுத்துக்குமே வந்து லாப்ரோஸ்கோபி அண்ட் ஹிஸ்டோஸ்கோபி. ஹிஸ்டோஸ்கோபினா யூட்ரஸ் உள்ள போயிட்டு யூட்ரஸ் உள்ள ஃபைப்ராய்டு இருக்கான்னு பார்த்து அதையும் வெளியில எடுக்கிறது. ஏன்னா அது குழந்தை வளர்ற இடத்துல அது இருந்துச்சுன்னா அது மேஜர் ப்ராப்ளம், குழந்தை நிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாயிடுது. ஸோ ஹிஸ்டோஸ்கோப் வழியா ஃபைப்ராய்டு எடுக்கலாம். மற்றபடி கர்ப்பப்பையுடைய சதையில வந்து கட்டி இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோப் வழியா எடுக்கலாம். இப்போ வந்து 3D லாப்ரோஸ்கோபின்னு இருக்கு. அது எங்க சென்டர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பத்துல இருந்து எங்களால பெரிய பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் 10-15 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு கூட லாப்ரோஸ்கோப் வழியா எடுக்க முடியுது. ஏன்னா அவ்வளோ இப்போ 3D ஃபிலிம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி கிளாரிட்டி, கிட்ட போய் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ முக்கியமா என்னன்னா இந்த கட்டியை வெளியில எடுக்கிறது, இவ்வளவு பெரிய கட்டியை எப்படி வெளியில எடுக்கிறதுனா மாசலேட்டர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. இது வந்து அந்த பெரிய கட்டியை கூட சிறு சிறு பிட்ஸா கட் பண்ணி அதை வந்து நம்ம வெளியில எடுக்கலாம். சர்ஜரி பண்றப்போ ரத்த போக்கு நிறைய இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து ஹார்மோனிக் ஸ்கேல்பல்னு இருக்கு. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த போக்கு ரொம்ப கம்மியாக்கலாம். அண்ட் சோ ரத்தப்போக்கு கம்மியாக்கி உங்களால வந்து ஒரு 3D விஷனோட உங்களால லாப்ரோஸ்கோபி பண்ண முடிஞ்சதுன்னா கட்டியை வெளியில எடுத்துறீங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டி இருந்த இடத்தை என்ன பண்றது, அதையும் வந்து நீங்க அந்த கர்ப்பப்பையை திருப்பி நார்மலா எப்படி வந்து ஒரு நார்மல் கர்ப்பப்பை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தோட நீங்க ரீக்ரியேட் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். சோ அது எப்படி பண்ணணும்னா சூச்சரிங். சோ சூச்சர் பண்றது வந்து 3D கேமரா வச்சு பண்றது, ரொம்ப ரொம்ப கிட்ட வச்சு நம்ம சூச்சர் போடுற மாதிரி. சோ பெர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா அந்த லைனை வந்து எடுத்துட்டு வந்து பண்ணோம்னா நம்ம பிரெக்னன்ட் ஆறப்போ இந்த நம்ம கட் பண்ணது வந்து அந்த தையல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த கட் பண்ண இடத்தை வந்து நீங்க பெர்ஃபெக்டா சூச்சர் பண்ணீங்கன்னா இந்த தையல் விடுற வாய்ப்பு கம்மியாயிருது. சோ நார்மலா வந்து ஒரு 3 to 4% இந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% எடுத்துட்டு வந்துடலாம். சோ 3D லாப்ரோஸ்கோபி, ஹிஸ்டோஸ்கோபி வந்த அப்புறம் எந்த விதமான கட்டி, டியூப்ல இருக்கிற பிளாக்கு, இல்ல இந்த சில பேர் வந்து கர்ப்பத்தடை பண்ணிருக்காங்க, சோ அந்த கர்ப்பத்தடையை மாத்துறதுக்கோசரம் நம்ம டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகாம இந்த 2 டியூபை வந்து 2 பிட்ஸை வந்து ஜாயின் பண்ணி பழைய மாதிரி நம்ம டியூபை செய்யலாம். ஏன்னா இந்த எவ்வளவு நீங்க பெருசா பாக்குறீங்க, அதனால வந்து அந்த தையல் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போட்டு அதை ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து ஹிஸ்டோஸ்கோபி அண்ட் லாப்ரோஸ்கோபி தான் மெயின் ஆஃப் த ரீசன்ட் ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் தமிழரசி. வணக்கம். சொல்லுங்க தமிழரசி, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. எனக்கு கல்யாணம் வந்து 3 வருஷம் ஆகுது. ஓகே தமிழரசி. அது வந்து இப்ப ஆஸ்பத்திரியில பார்த்தோம். ஆனா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. கருமுட்டை உடையிறது லேட் ஆகுது. ஓகே. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கம்மா? எனக்கு ஐஸ் இது வீட்டுக்காரோடைய சமன் எடுத்து வச்சாங்க. ஓகே. அது நிக்கிற எனக்கு வெளியாயிடுச்சு. இப்ப போன மாசம் தான் எடுத்து வச்சோம். ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு எடுத்து வச்சு. ஓகே. எத்தனை வாட்டி எடுத்து வச்சீங்க? போகல. எத்தனை வாட்டி எடுத்து வச்சீங்கம்மா? ஒரு தடவை தான் எடுத்து வச்சது. இப்ப மறுபடியும் 50 நாள் வரை நின்றுருக்கு. ஓகே. சோ இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க.
முட்டை வெளியாறது லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கர்ப்பம் இல்லாமையும் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் லேட் ஆகலாம். ஸோ இது கர்ப்பமா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. இப்போ வந்து முட்டை வெளியாறதுக்கு உங்களுக்கு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுத்து ஸ்கேன் பண்ணி முட்டை வளர்ச்சியை பார்த்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முட்டை வெளியாறத நீங்க 14-15 நாள் அட்லீஸ்ட் ஒரு 20 நாளுக்குள்ள முட்டை வெளியாற மாதிரி நீங்க எய்ம் பண்ணலாம். முட்டை வெளியாற சமயத்துல தான் யூஸ்வலா விந்து எடுத்து உள்ள வைப்பாங்க. அதுவும் வந்து 100% கிடையாதுமா சக்சஸ் ரேட்டு. அது வந்து பெஸ்ட் சென்டர்ல பண்ணீங்கன்னாலும் 20-25% தான் அது. பட் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிள்லயும் என்னென்ன குறை இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அந்த குறையை அடுத்த சைக்கிள்ல நீங்க சரி பண்ணீங்கன்னா நீங்க பண்ண ஒரு 4வது டைம் இல்லைன்னா 5வது டைம் உங்களுக்கு நல்ல பிரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்ம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாவே வாய்ப்பு இருக்கு. ஜெனரலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க 6 வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்குள்ள 80% பெண்களுக்கு அவங்க கர்ப்பமாயிடுவாங்க. மிச்சம் 20% தான் அவங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். சோ நீங்க ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு பிரெக்னன்சி வருமா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அமரேசன். வணக்கம் மேடம், நான் பள்ளிக்கரன்ல இருந்து பேசுறேன். சென்னை பள்ளிக்கரன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க அமரேசன், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க. வணக்கம் அமரேசன், சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் கல்யாணம் ஆகி எனக்கு வந்து ஒரு 6 years old ஆயிடுச்சு. ஓகேங்க. இப்போ என்னோட வயசுக்கு வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு லேப்ராஸ்கோப் ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே. சோ அது கிளியர் ஆயிட்டு மறுபடியும் ஒரு 2-3 monthsல உங்களுக்கு கன்சீவ் ஆயிடும் நார்மல் தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரிங்க. ஸோ அப்படி பண்ணியும் நான் இந்த ஐயுஐ பண்ணாங்க, 2 time பண்ணாங்க. அப்போ எனக்கு சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே. முட்டை வெளியாறதெல்லாம் கரெக்டா ஆச்சா? எல்லாமே செக் பண்ணா எவ்ரிதிங் இஸ் நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ நான் கவுண்டிங் பாத்தீங்கன்னா 75% 80% வந்துருது, நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்க நேர்கிட்ட சொன்ன மாதிரி வந்து முட்டைப்பையில நீர் கட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஐயுஐ பண்ணாலும் நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கணும். எனி பர்டிகுலர் அட்டெம்ப்ட்ல 25% தான் மேக்ஸிமம் சக்சஸ் ரேட்டு. ஸோ நீங்க வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்கிறப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஹார்மோன் லெவல்ஸ் LH ஹார்மோன் அதிகமா இருந்துச்சுன்னா கூட இந்த எக்கோடைய குவாலிட்டி நல்லா இருக்காது. அதனால அந்த ஹார்மோனை செக் பண்ணுங்க. அது தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு வாட்டியும் என்ன குறை இருக்குன்றத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல மெடிசன் எடுங்க. மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் இருக்கு, அதையும் எடுக்க சொல்லுங்க உங்க வைஃபை. அண்ட் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை எடுக்கணும். அது திரும்பி பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4th-5th அட்டெம்ப்ட் டெஃபினட்டா நிற்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க. நிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து 6 அட்டெம்ப்டுக்கு மேல டெஸ்ட் டியூப் பேபி பத்தி யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் இப்போ ரொம்ப சீக்கிரம் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நீங்க சிம்பிள் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மலர். குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க மலர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுமா. எனக்கு ஆல்ரெடி 2 பேபி இருக்குங்க மேம். சரிங்க. ஸ்டெரிலைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பேபி வேணும்னு நினைக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ லேப்ரோஸ்கோப் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். 3D லேப்ரோஸ்கோப் வழியா நம்ம இந்த டியூப் வந்து அந்த டேமேஜ்ட் போர்ஷன் நடுவுல வந்து டேமேஜ் ஆன போர்ஷனை நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி அந்த 2 எட்ஜஸ் வந்து கிட்ட எடுத்துட்டு வந்து தையல் போட்டோம்னா பழைய மாதிரி அந்த டியூபை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நார்மலா வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்றப்போ 1 சென்டிமீட்டர் டியூபை எடுப்பாங்க. ஸோ மிச்சம் 9 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது பண்றது ஈஸியா பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு பண்றதுல. ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இப்போ 3D லேப்ரோஸ்கோபி வந்த அப்புறம் இதை ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப பெர்ஃபெக்ஷனோட அந்த பழைய மாதிரி அந்த டியூபை நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. சில பேருக்கு வந்து அந்த சர்ஜரியில டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டெஸ்ட் டியூப் பேபிக்கு போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்ரே எடுத்து அந்த டியூபோடைய லென்த் எப்படி இருக்கு, அந்த கர்ப்பப்பை உள்ள எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துடணும். எந்த போர்ஷன் ஆஃப் த டியூப்ல இது நடந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூபோடைய லென்த் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து ஸ்டெப் நம்பர் 1 லேப்ரோஸ்கோபியில அட்டெம்ப்ட் பண்ணி இந்த லேப்ரோஸ்கோபியில முடியல இல்ல அந்த டியூப் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மாத்திரம் நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி பத்தி அட்வைஸ் கொடுத்துருவோம். அண்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கும் வந்து சக்சஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் ஜென்ரலா வந்து இப்போ 3D லேப்ரோஸ்கோபி வந்த அப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. இது வந்து யூஸ்வலா பண்ணிட்டு ஒரு 1 year ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த 1 yearல நிக்கல அப்படின்னா
ஒரு எக்ஸ்ரே எடுத்து அந்த டியூப் ஓப்பன் ஆகி சில டைம் திரும்பி பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி பிளாக் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் கோர்ட் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. தொடர்ந்து பேசலாம் மேம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மோகனா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மோகனா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் டாக்டர். எஸ் சொல்லுங்கம்மா. எனக்கு 3 வருஷமா ஆச்சுங்க மேடம் மேரேஜ் ஆயிங்க மேடம். ஓகே. போன இயர்ல பேபி கன்சீவ் ஆகி 9 months வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் வயிற்றுல இறந்துச்சுங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் குழந்தை இறந்து இன்னும் இப்ப 9 months ஆயிடுச்சுங்க மேடம். இன்னும் கன்சீவே ஆகல. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனா எனக்கு லெஃப்ட் ஓவர்ல பிளாக் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நாங்க 5 மாசம் பாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கோம். அந்த அடைப்பு இருக்கிற பக்கம் தான் கர்ப்பப்பை ஓபன் ஆகுதுன்னு சொல்றாங்க மேடம். அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதால? இப்ப வந்து நீங்க டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டு முட்டை வளர்ச்சியை பாருங்கம்மா. 1 இல்லைன்னா 2 முட்டை வரலாம். ஸோ இது வந்து அந்த ஆப்போசிட் சைட்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நம்ம மெடிசன் கொடுக்குறோம், ஆனா அது ரைட் சைட்ல தான் வரணும் லெஃப்ட் சைட்ல தான் வரணும்ன்றதை நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. அந்த ஓவரி எப்படி அதோடைய ஹெல்த் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அது ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நீங்க சாப்பிட்ற மெடிசனை கொஞ்சம் மாத்தி இந்த டேப்லெட் சாப்பிட்டா இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நீங்க போட்டுட்டு இருந்தா அதுல குவாலிட்டி ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் மாத்தி பாருங்க. எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, திரும்பி அதே பிளாக் சைட்லயே உங்களுக்கு முட்டை வருது அப்படின்னா லாஸ்ட் சாய்ஸா வந்து டெஸ்ட் டியூப் பேபியை வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல முட்டை வெளியாறதுக்கு வெயிட் பண்ண மாட்டோம். அந்த முட்டை பையில இருக்கிற முட்டையை கீழ் வழியா வெளியில எடுத்து விந்தை இன்ஜெக்ட் பண்ணி பேபி ஃபார்ம் பண்ணி பேபி எடுத்து கர்ப்பப்பையுள்ள வைப்போம். ஸோ முட்டை வெளியாகிறதுக்கும் அதுல வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா முட்டையை வெளியில எடுத்துடணும். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுரேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். பேசுறேன். சொல்லுங்கப்பா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். இப்போ கல்யாணம் எனக்கு 8 மாசம் ஆச்சு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து இப்போ கன்சீவ் இப்போ வந்து டேட் தள்ளி போயிருக்கு இந்த மாசம். ஓகே. செக் பண்ணி பாத்தீங்களா? இல்ல பண்ணல. அத வந்து ஆக்சுவலா வந்து மாசம் 5 நாள் 7 நாள் தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகே. நீங்க வந்து இப்போ வந்து 10 days பக்கம் ஆயிடுச்சு. நீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ டெஸ்ட் எல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்க பார்மசியில கிட் வாங்கி வீட்லயே பாத்துக்கலாம். அண்ட் ரொம்ப சீப்பும் கூட. அதனால வந்து நீங்க ஸ்டெப் நம்பர் 1 நீங்க அந்த கிட் வாங்கி வீட்டுல பாத்துருங்க. ஏன்னா பிரெக்னன்சில நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி விட்டமின் சாப்பிடுறது பிளஸ் உங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சாப்பிடுறது, தேவையானது மாத்திரம் இன்னும் ஹெல்த்தி ஃபுட் மாத்திரம் சாப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி பிரெக்னன்சில ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கணும். அதனால வந்து ஸ்டெப் நம்பர் 1 டெஸ்ட் பண்ணி வந்து பிரெக்னன்சியா இல்லையான்னு பாருங்க. பிரெக்னன்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்வைஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுங்க. பிரெக்னன்டா இல்லைன்னா இன்னும் ஒரு 1 week வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் வாங்கி பீரியடை வரவழைச்சு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாமா? திருத்தணில இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் எத்திராஜ். சொல்லுங்க எத்திராஜ், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா சத்தமா கேளுங்க. எத்திராஜ் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எஸ், நான் தான் பேசுறேங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகே. அது வந்து ஸ்பெர்ம்ஸ் கம்மியா இருக்குன்னாங்க எனக்கு. ஓகே. எவ்வளவு இருக்கு கவுண்ட்? அவங்க வந்து கம்மியா இருந்தாங்க, நில்லுன்னு தான் சொன்னாங்க. அது வந்து எவ்வளவு நாள்ல சரியாயிடும், பிரச்சனை இல்லையா? நில் கவுண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணி நில் கவுண்ட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணக்கூடாது. திருப்பி வந்து இன்னொரு டெஸ்ட் பண்ணி சேர்ந்துட்டு 4 நாள் கேப் கொடுத்துட்டு கரெக்டா நீங்க டெஸ்ட் பண்ணி அப்பவும் நில் கவுண்ட் வந்துச்சுன்னா எதனால நில் கவுண்ட் அப்படின்றத பார்க்கணும். சில பேருக்கு வந்து வெளியில உற்பத்தி ஆகும், ஆனா அந்த வெளியில வர பாதையில அடைப்பு இருக்கிறதுனால வெளியில வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ண வேண்டியது ஹார்மோன்ஸ் செக் பண்ணணும். அண்ட் அந்த விரையில இருந்து ஒரு பயோப்சி எடுத்து விந்து அதுல ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கணும். ஹார்மோன் லெவல்ஸ் FSH LH இருக்கு. இது ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருச்சு. இனி அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் பார்டர் லைன்ல இருந்துச்சு 15 20 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விரையில இருந்து எடுக்கிற பயோப்சியில விந்து இருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணி டெஸ்ட் பேபி முறையில உங்களுக்கு வந்து குழந்தை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மெடிசன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேபி முறைக்கு போறது நல்லது. மனசை தளர விடக்கூடாது. இன்னொரு வாட்டி செக் பண்ணி நல்லது நடக்கும்ன்றத பண்ணுங்க.
அப்படியும் முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த சத பரீட்சையை பத்தி பேசுங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். திருப்பூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சத்யா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சத்யா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சத்யா சொல்லுங்க. வணக்கம்மா. டாக்டர், எனக்கு 4 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே. நான் இடையில கொஞ்சம் காப்பர்ட்டி யூஸ் பண்ணேன். அது எனக்கு சேரலைன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் ஓவரால்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அது யூஸ் பண்ணேன். ஓகே. அந்த டேப்லெட் ஸ்டாப் பண்ணி இப்ப 4 months 5 months மேல ஆகுது. ஆனா மறுபடியும் எனக்கு செகண்ட் பேபி ட்ரை பண்ணோம், மறுபடியும் எந்த இதுவும் நிக்கல, எனக்கு எந்த பிரெக்னன்சியும் ஆகல, டேட்டும் தள்ளி போகல, கரெக்டா அந்த டேட்ல டேட் ஆயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 கரெக்டா நீங்க இன்டர்கோர்ஸ் டைம் பண்றீங்களான்னு பாருங்க. பீரியட் 13வது நாள் 15வது நாள் 17வது நாள் சேருங்க. அப்படியே உங்களுக்கு 2 cycles ட்ரை பண்ணி கரெக்ட் டைம்ல ட்ரை பண்ணியும் வரல அப்படின்னா சில சமயம் அந்த இது லூப் போடுறதுனால இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால ஒரு எக்ஸ்ரே எடுத்து டியூப் பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் மெடிசன் வாங்கினீங்கன்னா அந்த கரெக்டா முட்டை வெளியாகும். நீங்க சேர்றப்போ நிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கேத்ரின். வணக்கம் மேடம். சொல்லுங்க கேத்ரின், உங்க கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆகுது. ஓகே. 6 month old பேபி இருக்கான். ஓகே. இது வரைக்கும் எனக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. ஆனா இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு 6 month old ஆகுது பையனுக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்கேன் பண்ணோம் நாங்க, அப்டாமினல்ல சிசேரியன் பண்ண இடத்துல பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்ப எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு, அதுவும் 4 to 6 mm இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே. அத பத்தி கவலையே படாதீங்க. முன்னாடி வரைக்கும் ஓகே மேடம். சொல்லுங்க. இப்ப எனக்கு பிரஸ்ட் ஃபீடிங்ல ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்ல, மில்க் சப்ளை எல்லாமே நல்லா இருக்கு. ஒருவேளை அதனால இருக்கா இல்ல ஃபீட் பண்ணவன ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருமா இல்ல அதனால ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கணுமா? இல்லம்மா, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீடிங்க ஸ்டாப் பண்ண அப்புறம் பீரியட் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஃபீட் பண்றப்போ அட்லீஸ்ட் 75-80% பீரியட்ஸ் வராது. சோ நீங்க ஃபீடிங் எல்லாம் நிறுத்தின அப்புறம் எப்படி பீரியட் வருதுன்றத பாருங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ரெகுலர் பீரியட்ஸ் தான் வரும். அப்புறம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்க மெடிசன் எடுத்துக்கணும். இப்போ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மேலும் பேசலாம் டாக்டர். கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சேகர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அதாவது இக்ஸின்றாங்கல்ல மேடம். ஆமாங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகும் மேடம்? இக்ஸி அப்படின்றது பேஷண்டோடைய வயசும் அதுல ஆட் பண்ணிக்கணும். நம்ம என்ன வயசாக நமக்கு மெடிசன் காஸ்ட் அதிகமாகும். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 lakhs கிட்ட ஆகும். சில பேர் கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசன் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகலாம். பட் ஜென்ரலி இதுதான் காஸ்ட். டாக்டர், இந்த IUI ட்ரீட்மெண்ட் அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன சக்சஸிவ் ரேட்ஸ் கொடுத்திருக்கு இது வரைக்கும், அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். IUI அப்படின்றது நம்ம அப் டு 6 times பண்ணலாம். ஜெனரல் சக்சஸ் ரேட் 15%ல இருந்து 25% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்றப்போ சக்சஸ் ரேட் கூடிட்டே வரும். அதாவது நீங்க 6 மாசம் பண்ணீங்கன்னா சக்சஸ் ரேட் அப் டு 80%. தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 80% வரைக்கும் வரலாம். மிச்ச 20% ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு சக்சஸ் ஆகாது, அடுத்த கட்டத்துக்கு போறது நல்லது அப்படின்றது உலக ரீதியா பண்ற ஒரு டாக்டர். இந்த IVF ட்ரீட்மெண்ட்க்கு என்ன சக்சஸ் ரேட் இருக்கு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க டாக்டர். IVF பத்தி சக்சஸ் ரேட் அப்படின்றது என்ன வயசு பேஷண்ட்க்கு என்ன காரணத்தினால அவங்க டெஸ்ட் பேபி பண்றாங்க, இதெல்லாம் ஒரு முக்கியமான இது. பை அண்ட் லார்ஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குட் பேஷண்ட், யங் பேஷண்ட், மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்ல அப்படின்னா 60 to 65% வரைக்கும் சொல்லலாம். இது சில பேருக்கு முட்டை இல்லாத காரணத்தினால நம்ம வேற எக் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப் டு 75% வரலாம். அண்ட் சில பேருக்கு எக் ஸ்பெர்ம் ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு அப் டு 85% கூட போகலாம். இப்போ லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் டெக்னாலஜின்னு இருக்கு, விட்ரிஃபிகேஷன். ஸோ எம்பிரியோவை எடுத்து அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கர்ப்பப்பை உள்ள வச்சோம்னா சக்சஸ் ரேட்ஸ் அப் டு 80% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட்ஸ் இப்ப நாங்க படிச்சப்பெல்லாம் 1980 டெஸ்ட் பேபி ஃபர்ஸ்ட் வந்தப்போ 5% தான். 1995 அந்த மாதிரி ரேஞ்சில் பாத்தீங்கன்னா
ஒரு 10-15-20% வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு சக்சஸ் ரேட் கொடுக்க முடியுது அப்படின்னா அது விஞ்ஞானத்தோட முன்னேற்றத்தினால. அண்ட் இப்ப வந்து நீங்க பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா IMSI அப்படின்ற டெக்னாலஜி இருக்கு. ஸோ நார்மலா நீங்க ஸ்பெர்ம் பாக்குறது வந்து 400 டைம்ஸ் பெருசா. இந்த IMSI டெக்னாலஜில வந்து அது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜா இருக்கிறதுனால 7000 டைம் பெருசா பார்க்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு குறையுள்ள ஸ்பெர்ம் எடுக்காம பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி எக்ல இன்ஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரெக்னன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. எம்ப்ரியோஸ்கோப் அப்படின்றது ஒரு நியூ இன்குபேட்டர். இது வந்து ஒரு 125 சென்டர்ஸ் தான் வேர்ல்ட் வைட் இருக்கு. அண்ட் இப்போ அதை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் 10-12% பிரெக்னன்சி ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது ஜஸ்ட் இந்த 2 டெக்னாலஜினால மாத்திரம். ஸோ இந்த மாதிரி விஞ்ஞானம் முன்னேற உங்களால இது சக்சஸ் ரேட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எம்ப்ரியோஸ்கோப்ல வந்து உங்களுக்கு அது நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற அதே மாதிரி அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு நேச்சர் கிட்ட இருக்கிறதுனால பெஸ்ட் எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு எம்ப்ரியோடைய டெவலப்மெண்ட்டை தனித்தனியா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிக்சர்ஸ் எடுக்கிறதுனால ஸ்டடி பண்ண முடியுது. இதனால பெஸ்ட் எம்ப்ரியோ செலக்ட் பண்ணி யூட்ரஸ்ல வைக்க முடியும். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பத்தி மேலும் விரிவா பேசலாம் டாக்டர். ஈரோட்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் உமா. வணக்கம் மேடம். சொல்லுங்க உமா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் டாக்டர் பேசணும் மேடம். சொல்லுங்க உமா. வணக்கம் மேடம். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 7 years ஆகுது மேடம். ஓகேமா. ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா பிறந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். ஓகே. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னு ட்ரோனிஸ் 20ன்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க மேடம். ஓகேமா. அந்த டேப்லெட் 3 months எடுத்தோன்னே எனக்கு டீப் த்ரோம்போசிஸ் வந்துருச்சு மேடம். ஓகே ஓகே. ஆக்சுவலி ட்ரோனிஸ்ல அவ்வளவு வராது. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. அதனால 2 years வந்து அசிட்ரோம்னு மாத்திரை எடுத்து இருந்தேங்க மேடம். ஓகே. இப்ப டேப்லெட் நிப்பாட்டி 2 years ஆகுது மேடம். ஓகே. இருந்தாலும் இன்னும் கன்சீவ் ஆக முடியலங்க மேடம். டாக்டர்கிட்ட செக்அப் போனோம். ஓகே. கருமுட்டை உற்பத்தி ஆகலன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க, டேப்லெட் நிறைய கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே. டியூப்ஸ் செக் பண்ணி பாத்தீங்களாமா? அதெல்லாம் இன்னும் செக் பண்ணலாங்க மேடம். அதையும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்ப செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றீங்க. எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அதையும் போட்டுக்கங்க. பட் இந்த வாட்டி நிக்கல அப்படின்னா அடுத்த வாட்டி வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து டியூப்ஸ் ஓப்பனா இருக்கா, ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. பிகாஸ் நீங்க மேஜரா ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லதுமா. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். ஈரோட்ல இருந்து அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நந்தினி. மேடம் கிட்ட பேசணுங்க. பேசலாம் நந்தினி. ஓகேங்க. சொல்லுங்க நந்தினி. எனக்கு வந்து ஒரு சைடு நீர் கட்டி இருக்குங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் அடைப்பும் இருக்குங்க. ஆனா எக்கு வந்து அடைப்பு இருக்கிற பக்கமே வளருதுங்கம்மா. அப்ப வந்து டாக்டர் சொல்றாங்க, உனக்கு அடைப்பு பக்கமே வளர்ந்ததுன்னா நீ லேப்ரோஸ்கோபி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஓகே. அதான் உங்ககிட்ட டீடைலா கேட்டுக்கலாம். கரெக்ட்மா. அது வந்து டியூப் பிளாக் இருக்கு, அதே சைட்ல வருதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு இது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லேப்ரோஸ்கோபி தான். லேப்ரோஸ்கோபியில பார்த்து முடிஞ்சா அந்த அடைப்பை எடுத்துருவாங்க. அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. அடுத்த வாட்டி உங்களுக்கு முட்டை வெளியாறப்போ டியூப் ஓப்பனா இருந்துச்சுன்னா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிடும்ல. அதனால 100% நீங்க லேப்ரோஸ்கோபி ப்ரொசீட் ஆகலாமா. நம் கடைசி கேள்வி, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சுருக்கமா சொல்லுங்க மேடம். ஓகே. ஃபெயிலியர்ஸ் ஆனவங்க வந்து மனசு தளர விடக்கூடாது. டெஃபினட்டா வந்து முயற்சி இருந்துச்சுன்னா 100% உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். டாக்டர்ஸும் வந்து நாங்க ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இந்த ஸ்டெப்ல வரலன்னா அடுத்தது எதனால வரல, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லயும் வரலன்னா அதுக்கு அடுத்த கட்டம். ஸோ 99% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து திரும்பி வந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி டெஃபினட்டா அவங்கள பிரெக்னென்ட் ஆக்கலாம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து மனசை தளர விடக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது. நெகட்டிவ் ஆச்சுன்னா டிஸ்கஷனுக்கு வரணும். டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஷனுக்கு வந்தோம்னா என்ன காரணம் சொல்லி அதுக்கு என்ன நிவர்த்தின்றதும் சொல்லுவோம். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க திரும்பி வரப்போ எங்களுக்கும் வந்து ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்கு. திரும்பி வராங்களே பேஷண்ட், நம்மளை நம்பி வராங்களே, நம்ம வந்து அவங்களுக்கு பெஸ்டா பண்ணணும். பிளஸ் பைனான்சியலாவும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கும் தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல நம்ம வந்து ஒரு பிரெக்னன்சியை உருவாக்குறதுக்கு அவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மனசை தளர விடாம திரும்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரமா குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் மற்றும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.
இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா அவர்கள். குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் மற்றும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.